This is video number 2. இப்போ நம்ம பார்க்க போகிறது வீடியோ நம்பர் 2 கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸில். இதில் ஐடியல் கேஸுக்கும் ரியல் கேஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். ஏன்னா ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம் ஐடியல் கேஸுக்கு என்னென்ன அசம்ஷன் இருக்குது அதை பேஸ் பண்ணி நம்ம பாஸ்ட்லேட்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ ஐடியல் கேஸுக்கும் ரியல் கேஸஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு? ஐடியல் கேஸ் versus real gas. Yes, real gas almost all gas real gas behave பண்ணுது. எல்லா gas real gas behave பண்ணுது. At a certain condition real gas வந்து ideal gas behave பண்ணும். So ideal gas ல என்ன பார்த்திருக்கோம்? First ideal gas ல the size of the molecule is negligible. Molecule size neglect பண்ணிட்டோம். The size of the molecule, ideal gas, size of molecules அது கன்சிடர் பண்ணுறதில்லை. பட் ரியல் கேஸில் ஃபார் ரியல் கேஸ் the size of the molecule is not negligible. Ideal gas is negligible. So volume of the gas, what is volume of the gas? Volume of the gas is equal to volume of the container minus volume of the all molecules. So since molecule size for ideal gas size is neglected, so volume of the molecule neglected, so this becomes 0. So volume of the gas is equal to volume of the container. And ideal gas, real gas, the size of the molecule is not negligible. It means in the volume there exists கொஞ்சம் இந்த வால்யூம் இருக்குது. இட் மீன்ஸ் வால்யூம் ஆஃப் த கேஸ் வந்து வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர் மைனஸ் வால்யூம் ஆஃப் த மாலிகூல்ஸ். இட் மீன்ஸ் வால்யூம் ஆஃப் த மாலிகூல் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. தட் இஸ் நாட் நெக்லிஜிபிள். ஸோ திஸ் அது சர்டன் அமௌண்ட் இருக்குது இந்த வால்யூம். ஸோ வால்யூம் ஆஃப் த கேஸ் வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர் மைனஸ் வால்யூம் ஆஃப் த மோல். இட் மீன்ஸ் வால்யூம் ஆஃப் த கேஸ் அது லெஸ் தென்னாக தான் இருக்கும். கண்டெய்னரோட கம்மியாக இருக்கும். ஏன்னா திஸ் மைனஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் அப்படின்னு பார்க்குற போது திஸ் இஸ் லெஸ் தென் வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர். ஸோ வால்யூம் ஆஃப் த இட் மீன்ஸ் இங்கே வால்யூம் ஆஃப் த கேஸ் இஸ் ஈக்குவல் டு 0, வால்யூம் ஆஃப் த மாலிக்யூல் இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே வால்யூம் ஆஃப் த மாலிக்யூல் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட். தேர் இஸ் சம் இன்ட்ராக்ஷன். த சைஸ் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஆர் நாட் நெக்லிஜிபிள் இன் கேஸ் ஆஃப் ரியல் கேஸ். ஸோ ஃபஸ்ட் திங். செகண்ட் திங், ரெண்டு மாலிக்யூலுக்கு இடையில் இப்போ ரெண்டு மாலிக்யூல் இருக்குது. சரி, நம்ம ரெண்டு மாலிக்யூலை எக்ஸாம்பிளாக எடுத்துக்குவோம். தெர் ஆர் many number of tiny particles called molecules இருக்குது. அதில் ரெண்டு மாலிக்யூலை பர்டிகுலர் எடுத்துக்குவோம். ரெண்டு மாலிக்யூல் எடுக்க ஐடியல் கேஸில் வந்து ரெண்டுத்துக்கும் இடையில் இன்ட்ராக்ஷனே கிடையாது. தெர் இஸ் இன்ட்ராக்ஷன். ரெண்டு ஐடியல் கேஸில் இன்ட்ராக்ஷனே கிடையாது. தெர் இஸ் நோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது, ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் இருக்குது, இன்ட்ராக்ஷன் இருக்காது. ரெண்டும் இப்படி போயிட்டே இருக்கும். ரெண்டுத்துக்கு இடையில் இன்ட்ராக்ஷன் இருக்காது. பட் இன் ஐடியல் கேஸ், இன் ரியல் கேஸ் there exists some interaction between the molecule. There is some interaction between molecules during molecular motion. Molecules எல்லாம் ஒரு மோஷனில் இருக்குது, கால்டு ப்ரௌனின் மோஷன். அந்த மோஷன் இருக்கப்போ ரெண்டுத்துக்கு ஒரு மாலிக்யூலுக்கும் இன்னொரு மாலிக்யூலுக்கும் இடையில் இன்ட்ராக்ஷன் இருக்கும். அந்த இன்ட்ராக்ஷனால் என்னென்ன ப்ராப்ளம் வருது? இன்ட்ராக்ஷன் வரும்போது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் வில் சி அந்த இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால த கேஸ் ப்ரெஷர் கெட்ஸ் ரெடியூஸ்ட். ஏன் ரெடியூஸ்ட் ஆகுது? முன்னாடி பார்த்துருக்கோம் கேஸ் ப்ரெஷர் இஸ் சேம் இன் ஆல் த டைரெக்ஷன். ஐடியல் கேஸில் ஒரு ப்ரெஷர் இருக்கும், கேஸ் ஒரு ப்ரெஷர் எக்ஸைட் பண்ணோம். பட் ரியல் கேஸில் அந்த ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், குறைச்சல் இருக்கும். காரணம் என்னென்னா, ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் pressure is equal to force
by area. Force is equal to mass into acceleration, and mass into acceleration is velocity by time. So velocity, mass of the molecule constant, given time is constant, it means force directly proportional to velocity. So directly proportional. First container எடுத்துக்கோங்க. container pressure இதெல்லாம் என்ன பண்ணுது, gas molecule அந்த container wall collide பண்ணுறதுனால pressure உண்டு பண்ணுது. So first இங்கே ஒரு first level molecule எடுத்துக்கோம். second level. So ஒரு molecule, ரெண்டு molecule, நம்ம எக்ஸாம்பிளுக்கு சில molecule மட்டும் எடுத்துக்கோம். இது க்ளோஸாக இருக்குது, இது கொஞ்சம் தூரம் இருக்குது கண்டெய்னரோட வாலோட. ஸோ நம்ம ஆசிட்டிஸ் படிச்சிருக்கோம், the collision is elastic. So it means இங்கே இருக்கிற molecule இப்படி போய் ஹிட் பண்ணிவிட்டு என்ன வெலாசிட்டியோட போதோ அந்த வெலாசிட்டியோட திரும்பி வரும். ஸோ velocity is conserved and momentum is conserved during and after collision. Both the velocities are same, so velocity is conserved. But இப்போ வந்து ரெண்டுத்துக்கும் இதுக்கு இடையில இன்ட்ராக்ஷன் இருக்குது. இந்த மாலிக்யூல்ஸ் இது இன்ட்ராக்ஷன் இருக்கிற போது என்ன பண்ணும், இந்த மாலிக்யூல் இதை அட்ராக்ட் பண்ணும். த செகண்ட் லேயர் மாலிக்யூல், ஃபர்ஸ்ட் லேயர், this is first layer molecule, this is second layer molecule close to the container. This is இந்த லெவலில் இருக்கிறது close to the container. So this interaction வரதுனால என்ன ஆகுது, இது வந்து இந்த மாலிக்யூல், இந்த லேயரில் இருக்கிற மாலிக்யூல் ஒரு சர்டன் வெலாசிட்டியில் போய் கொலிஷன் ஆகி எலாஸ்டிக்கலி பவுன்ஸ் பேக். பட் இப்போ இது என்ன பண்ணுவோம், இந்த மாலிக்யூல் என்ன பண்ணணும்னா இதை வந்து இன்ட்ராக்ஷன் இதுக்கு ஐடியல் கேஸ் ரியல் கேஸில் இன்ட்ராக்ஷன் இருக்கிறதா இதை அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணும். இதை அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுற போது அதோட வெலாசிட்டி குறையும். இந்த ஃபஸ்ட் லெவல் லேயரில் இருக்க மாலிக்யூலோட வெலாசிட்டி குறையும். ஏன்னா செகண்ட் லேயரில் இருக்குது இதுக்கு இன்ட்ராக்ஷன் வருது ரியல் கேஸில். அதனால் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கிற சம் ஃபோர்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன் இருக்கிற போது இதோட ஸ்பீடு குறையும். இதோட ஸ்பீடு v1 ஸ்பீடு குறையிற போது ஸோ இட் கோஸ் அண்ட் கம்ஸ் பேக் ஆஃப்டர் கொலிஷன் போயிட்டு இட் வில் கம் பேக். ஸோ அப்போ ஸ்பீடு குறைஞ்சுன்னா என்ன ஆகும், ஸ்பீடு குறைஞ்சதுன்னா ஃபோர்ஸ் குறையும். பிகாஸ் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி குறைஞ்சதுன்னா இந்த வெலாசிட்டி இதோட போகிற வெலாசிட்டி இதோட அட்ராக்ஷனால் வெலாசிட்டி குறைஞ்சதுன்னா ஃபோர்ஸ் குறையும். ஃபோர்ஸ் ஏரியா எல்லாத்துக்கும் சேம், வெலாசிட்டி அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் இந்த ஏரியா சேம். ஸோ ஏரியா இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ ஃபோர்ஸ் வந்து குறைஞ்சதுன்னா ஃபோர்ஸ் வெலாசிட்டி குறையிறதுனால ஃபோர்ஸும் குறையும், டவுன் ஆகும். ஃபோர்ஸ் டவுன் ஆச்சுன்னா ப்ரெஷரும் குறையும். Therefore there is some interaction between molecules during molecular motion, hence pressure exerted by the gas get reduced because of the interaction. Third is அடுத்தது due to interaction between the molecule என்னென்ன நடக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது. செகண்ட் பாயிண்ட் எல்லாம் இன்ட்ராக்ஷன்னால அதோட வெலாசிட்டி குறையுது. வெலாசிட்டி ஸோ செகண்ட் லேயர் டியூ டு இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால the collision force இன்ட்ராக்ஷனுக்கு வெலாசிட்டி குறையும் டியூ டு interaction. The force of collision, ஏன்னா வெலாசிட்டி இன்ட்ராக்ஷனால் வெலாசிட்டி குறையுது, வெலாசிட்டி ஃபோர்ஸ் குறையுது. ஃபோர்ஸ் ஆஃப் கொலிஷன் இங்கே போய் இடிக்கிற வேகம். ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் கொலிஷன் இஸ் ரெடியூஸ்ட். வெலாசிட்டி குறையுது, ஃபோர்ஸ் குறையுது. ஃபோர்ஸ் குறையதுனால என்ன ஆகும், ஃபோர்ஸ் ஆஃப் கொலிஷன் இஸ் ஆல்சோ ரெடியூஸ்ட். திஸ் கொலிஷன் ஃபோர்ஸ் வில் பி லெஸ் அண்ட் force of collision reduce ஆகுது. So this collision force will be less. Collision force, it means இதுலேருந்து என்ன தெரியுது, collision force gets reduced. It means collision force வந்து ideal is greater than force real. ஏன்னா இதில் இன்ட்ராக்ஷன் இருக்குது, அதனால் ரியல் கேஸோட ஐடியல் கேஸோட ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ரியல் கேஸில் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குது. ஃபோர்ஸ் கம்மியாக இருந்தால் என்ன வரும், the collision force will be less, the collision force get reduced. It means இது ப்ரெஷர் அடிச்சா ப்ரெஷர் என்ன ஆகும், ப்ரெஷர் இந்த ஐடியல் is equal to pressure force
by area, force by area. So in the real gas la enna varum, force by area, force reduce ஆகிறதுனால இதோட ப்ரெஷரும் குறையும். ரியல் கேஸில் ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த மாலிகூல்ஸ் அது ரெடியூஸ் ஆகும். ஸோ இட் மீன்ஸ் இன்றைக்கி செய்யலாம் ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த கேஸ் மாலிகூல்ஸ் in the real gas is less than pressure exerted by the molecules in the ideal gas. Force குறையுது, ப்ரெஷர் குறையுது. இட் மீன்ஸ் ஐடியல் கேஸுக்கும் இதுக்கும் ரியலுக்கும் ஐடியலுக்கும் இது வித்தியாசம். ஃபஸ்ட் வித்தியாசம். அடுத்தது இன்ட்ராக்ஷனால் வேறு என்ன ஆகுது? டியூ டு இன்ட்ராக்ஷன் பிட்வீன் மாலிக்யூல்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் இன்ட்ராக்ஷன் ஃபோர்ஸ் குறையிறதுனால இங்கே வின்னு இருக்குது, V1 அண்ட் V2ன்னு வரும். வெலாசிட்டி ஆஃப்டர் கொலிஷன் ரெடியூஸ் ஆகுது. வெலாசிட்டி ஆஃப்டர் கொலிஷன் ரெடியூஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகுதுனால என்ன பண்ணும்? வெலாசிட்டி ரெடியூஸ் ஆகிறதுனால ஸோ இந்த வெலாசிட்டி ஒன்றா இருக்கும், இந்த வெலாசிட்டி ஒன்றா இருக்கும். இட் மீன்ஸ் பிஃபோர் இம்பேக்ட் ஒரு வெலாசிட்டி இருக்குது, ஆஃப்டர் இம்பேக்ட் ஒரு வெலாசிட்டி இருக்குது. அப்போ வெலாசிட்டி இஸ் நாட் கான்ஸ்டன்ட். ஸோ வெலாசிட்டி இஸ் நாட் கன்சர்வ். வெலாசிட்டி இப்போ பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷனில் என்ன சொல்கிறாங்க? வெலாசிட்டி பிஃபோர் அண்ட் ஷுட் பி ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப்டர். இங்கே அப்படி இல்லை. அப்படி இல்லாததுனால என்ன பண்ணோம்? வெலாசிட்டி கன்சர்வ் ஆகிறதுனால வெலாசிட்டி ரெண்டும் ஒன்றா இருந்தால் தான் அது வந்து எலாஸ்டிக். ஸோ த கொலிஷன் இஸ் not exactly the collision of molecule is not exactly elastic. இன்ட்ராக்ஷனில் என்னென்ன பிரச்சனை வருது? இன்ட்ராக்ஷனால் ரியல் கேஸோட ப்ரெஷர் குறையுது, ரியல் கேஸ் ப்ரெஷர் குறையுது, கொலிஷன் எலாஸ்டிக் கிடையாது. வேறு ஐடியல் கேஸில் த கொலிஷன் இஸ் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். அப்போ தேர்ட் பாயிண்ட் என்ன வரும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஐடியல் கேஸில் என்ன சொல்கிறோம்? ஐடியலில் நோ இன்ட்ராக்ஷன். இட் மீன்ஸ் no interaction means potential energy is equal to 0. Whereas real gas la potential energy is not equal to 0. That is potential energy is greater than 0. Potential energy is greater than 0. Potential energy greater than 0 and total energy, that is internal energy of the gas is equal to kinetic energy plus potential energy. So ideal gas la potential energy is 0. So in the portion total energy is equal to nothing but kinetic energy alone, kinetic energy of all the molecules, sum of kinetic energy of molecules. Whereas real gas enna pannum? Kinetic energy plus or amount potential energy irukku. So total energy kinetic energy plus potential energy, because gas ஒன்னோட ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்குள்ள டிஃப்ரென்ஸு, கேஸ் ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணாமல் இருக்குது டிஃப்ரென்ஸு. பண்ணாமல் இருக்குது ஐடியல் கேஸ், பண்ணுறது வந்து ரியல் கேஸ். ஸோ அப்போ எந்த கண்டிஷனில் இப்போ எல்லா கேஸும் ரியல் கேஸ், எல்லா கேஸும் ஐடியல் கேஸ் இல்லை. பட் கேஸோட ஈக்குவேஷன் ஐடியல் கேஸை அசியூம் பண்ணி தான் நான் கேஸ் ஈக்குவேஷனை டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த கண்டிஷனில் ஒரு ரியல் கேஸ் ஐடியல் கேஸாக பிஹேவ் பண்ணும், எக்ஸாக்ட்லி பிஹேவ் பண்ணது ஆல்மோஸ்ட் ஒரு ஐடியல் கேஸாக பிஹேவ் பண்ணும். ஒன்லி அட் வெரி ஹை டெம்பரேச்சர், at very high temperature and low pressure, and a real gas behaves as an ideal gas. So at high temperature and low pressure the real gas behaves like ideal gas. So இதுதான் ரியல் கேஸுக்கும் ஐடியல் கேஸுக்கும் உள்ள வித்தியாசம். அண்ட் எல்லா ஈக்குவேஷன் கைனெட்டிக் தியரி ஈக்குவேஷன்ஸ் ரியல் கேஸை ஐடியல் கேஸை பேஸ் பண்ணி தான் டெரைவ் பண்ணியிருக்குது. ஸோ வி ஹேவ் டு யூஸ் திஸ் அட் ஹை டெம்பரேச்சர் அண்ட் லோ ப்ரெஷரை யூஸ் பண்ணி தான் நம்ம ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை அப்ளை பண்ணுறோம்.